நமஸ்காரம். நான் உங்கள் சிம்மா சென்னையிலிருந்து பேசுகிறேன். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சி என்றாலே பல பேர் ஒரு விதமான பயத்தோடு தான் இருக்கிறார்கள். இதற்கு காரணமும் ஒரு சில ஜோதிடர்கள் தான். ஏனென்றால் இந்த பொதுவாக ஜோதிடத்தில் ராகு கேது சனி போன்ற கிரகங்களை ரொம்பவே ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவே காண்பித்திருக்கிறார்கள், சித்தரித்து இருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் உண்மையும் அதுவே. அதாவது பொதுவாகவே ராகு கேது என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாலே நமக்குள் மனதுக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படி என்றால், ராகு கேது என்றால் என்ன? பாம்பு. ராகுவென்றால் பாம்பின் தலைப்பகுதி, கேதுவென்றால் பாம்பின் உடல் பகுதி. பொதுவாக நாம் மனிதர்கள் ஒரு பாம்பை பார்த்தவுடன் நமக்கு சட்டென்று என்ன உணர்வு வரும்? கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு விதமான பயம்தான் வரும். சட்டென்று ஒரு பாம்பை பார்த்தால் பலரும் பயப்படக்கூடிய குணாதிசயம்தான் நம் மக்களுக்கு இருக்கிறது. ஸோ அதே போல்தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்றாலே ஒரு விதமான பயம் கலந்த ஒரு எண்ணம் தான் அதிகம் பேருக்கு உண்டு. ஜோதிட ரீதியாகவும் அதை அப்படித்தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. குருவென்றால் ஜோதிடத்தில் ஒரு நல்ல கிரகம், அனைவருக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு அப்படியே எதிர்மறையான கிரகம் என்னவென்றால் இந்த ராகு கேதுக்கள். அனைவருக்குமே கெடுபலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள். ஸோ அந்த மாதிரியான கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் பலவிதமான தாக்கங்களை முன்னெடுத்து செல்கின்றது. குறிப்பாக அது பலவிதமான கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த பகுதியில் வெறும் திருமண வாழ்க்கையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் சொல்ல போகிறேன். அதாவது ராகு இப்பொழுது கடகத்தில் உள்ளது. கடகத்திலிருந்து ராகு மார்ச் மாதம் பெயர்ச்சி ஆகிறது. ராகு கேது கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு மிதுனத்துக்கு செல்லும். அதேபோல் மகரத்தில் இவ்வளவு நாள் இருந்த கேது தனுசுக்கு செல்லும் மார்ச் மாதம் 2019. ஸோ அப்படி செல்லும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் முக்கியம். சுய ஜாதகத்தில் ராசி கட்டம் D1 சார்ட் அப்படி என்று கூறுவார்கள். அதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் மிதுனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கிறது என்பது முக்கியம். அதேபோல் தனுசில் என்ன கிரகம் இருக்கிறது என்பதும் முக்கியம். ஸோ திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பார்ப்பதால் இதற்கு முக்கியமான கிரகங்கள் 2 தான், சுக்கிரனும் செவ்வாயும். அதாவது ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கொண்டால் அவருடைய மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது மிதுனத்தில் ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருந்தால், அப்படி இல்லை என்றால் தனுசில் இருந்தாலும், இந்த ராகு கேது பெயர்ச்சி அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி உண்டு இந்த ராகு கேதுக்களுக்கு. அதே போல் ஒரு பெண் ஜாதகத்திலும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், யாருக்கெல்லாம் செவ்வாய் மிதுனத்திலோ தனுசிலோ இருக்கிறதோ அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலும் அடுத்த ஒரு 1.5 ஆண்டு காலம் சில கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரிடலாம்.
இதுதான் யதார்த்தமான உண்மை. பலரும் இது போன்ற விஷயங்களை கேட்டால், என்ன நீங்கள் எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவாகவே கூறுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்றால், பால் என்றால் ஒரு சுத்தமான ஒரு பொருள், தூய்மையானது, வெண்மையானது, அப்படி என்றுதான் கூற வேண்டும். அந்த பாலில் சிறிது விஷம் கலந்துவிட்டு இப்பொழுதும் அதே ஒரு தூய்மையான நல்ல ஒரு வெண்மையான பால் என்று கூறினால் அது ஏற்புடையதா என்று நாம் தான் யோசிக்க வேண்டும். முன்பு இருந்தது பால், ஆனால் இப்பொழுது இருக்கிறது விஷம் மட்டுமே. என்னுடைய குரு பெயர்ச்சி பதிவுகளை பார்த்தீர்கள் என்றால், அதில் நான் சொன்னது எல்லாம் பாலை பற்றி தான் சொல்லியிருப்பேன். அதாவது நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன். காரணம் என்னவென்றால், குருவால் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி என்றால் நான் கெடுபலன்களை மட்டுமே கூறியிருப்பேன். அதற்கு காரணம் என்ன? ராகு கேதுக்களால் கெடுதல்களை மட்டுமே செய்ய முடியும். சோ இந்த யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். வேறொன்றும் கிடையாது. இது இப்பொழுது நம்மளுடைய பாடத்துக்கு வருவோம். அதாவது சுக்கிரன், ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மிதுனத்திலோ தனுசிலோ இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி வேலை செய்யும்? முதலில் நாம் மிதுனத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிறது, ஒரு ஆண் ஜாதகத்தில் அவர் திருமணமானவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கும்? சுக்கிரன் மீது இப்பொழுது ராகு வருகிறார். ராகு 1.5 ஆண்டு காலம் மிதுனத்தில் தான் இருப்பார். சோ அப்பொழுது அவருடைய மனைவி கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். மனைவிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராகு ஒரு அசுரன், மூர்க்கத்தனமான ஒரு கிரகம், மூர்க்கத்தனமான அசுரன். அப்படி இருப்பதென்றால் சுக்கிரன் மீது வரும்போது தன்னுடைய குணாதிசயங்களை இந்த ஜாதகருடைய மனைவிக்கு ராகு கொடுப்பார். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? 1.5 ஆண்டு காலம் மனைவி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பார்கள். அப்படி இருந்தால் இவருடைய நிலைமை கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய நிலைமையாக தான் இருக்கும். பொதுவாக இந்த 1.5 ஆண்டு காலம் இவருக்கு, மனைவிக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். அந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை என்றால் சுக்கிரன் மீது ராகு போகும்போது இவருடைய மனைவிக்கு உடல்நல உபாதைகள் எதையாவது கொடுத்துவிடும். ஒரு 1.5 ஆண்டு காலம் ஏதாவது அடிக்கடி மருத்துவரையோ ஹாஸ்பிட்டலையோ தேடி ஓட வைக்கும். இவருடைய மனைவிக்கு உடல் உபாதைகள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இதை பார்க்க வேண்டும். சரி, ஒருவேளை இவருக்கு கல்யாணமே ஆகவில்லை, ஒரு நல்ல வாலிப பருவத்தில் இருக்கிறார், இவருக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கும் எழும். சரி, வாலிப வயதில் இருக்கிறார் என்றால் சுக்கிரன் திருமணத்துக்கு முக்கியமான கிரகம், மனைவிக்கு முக்கியமான கிரகம், அது மட்டுமன்றி காமத்திற்கும் முக்கியமான கிரகம். ஒருவேளை ஒரு வாலிபர் ஜாதகம் இது, மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறது, இப்பொழுது ராகு போகிறது என்றால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பெண்கள் பழக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துவிடும். இந்த 1.5 ஆண்டு காலத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆண்களுக்கு, பொதுவாக கல்யாணமான ஆகாத ஆண்களுக்கு குறிப்பாக பெண்களிடம் அதிக மோகத்தை கொடுத்துவிடும். அதாவது இது சின்ன விஷயம் என்னவென்றால், ராகு எது மீது போகிறதோ அதனுடைய தன்மையை அதிகப்படுத்தும், கேது எது மீது போகிறதோ அதோடைய தன்மையை கட்டுப்படுத்தும். சுக்கிரன் காமம்,
காமத்திற்கு முக்கியமான கிரகம் சுக்கிரன். அதனால் சுக்கிரன் மீது ராகு போகும்போது இந்த ஆணுக்கு அதிகப்படியான காம எண்ணங்கள் அதிகரிக்கும். திருமணம் ஆனவராக இருந்தால் சரி, மனைவி இருக்கிறாள். ஆனால் திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு அந்த காமத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு இதுவோடு இருப்பார்களே தவிர திருமணத்திற்கு அவர்களுடைய எண்ணம் செல்லாது. அப்படி இருக்கும்போது கள்ளக்காதல், மற்ற ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏதாவது ஏற்பட வாய்ப்புண்டு. இப்படிதான் ஏதாவது நடக்கும். இதைதான் சொல்ல வேண்டும். இது கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கு மட்டும்தானா என்றால் கிடையாது. ஒரு சில கல்யாணம் ஆன வாலிபர்களுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு அவர்கள் ஜாதகத்தில் இன்னும் ஒரு சில கிரக நிலைகள் இருக்க வேண்டும். சோ இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ராகு அதிகரிப்பதால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்களை அனுபவிக்க நேரிடும். மிதுனத்தில் சுக்கிரன் உள்ள ஆண்களுக்கு. இதுவே தனுசில் சுக்கிரன் உள்ளது ஒரு ஆண் ஜாதகத்தில், அப்படி என்றால் என்ன ஆகும்? தனுசில் இப்பொழுது வரப்போவது கேது, ராகு கிடையாது. ராகு மிதுனத்தில் செல்லும், கேது தனுசில் வரும். கேது தனுசில் வரும்போது என்ன நடக்கும் அப்படி என்றால், கேது ஒரு மோட்ச கிரகம். மோட்சம் என்றால் என்னவென்றால், எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை, ஒரு விரக்தி நிலை. சுக்கிரன் மீது கேது வரும்போது மனைவி மீது அல்லது தாம்பத்தியம் மீதோ அல்லது திருமண வாழ்க்கையின் மீதோ இந்த நபருக்கு, இந்த ஆணுக்கு பிடிப்பில்லாத தன்மையை ஏற்படுத்தும். அவ்வளவாக ஒற்று போகாது. கேது கருத்து வேறுபாடுக்கு ஒரு முக்கியமான கிரகம். அதனால் இவருக்கும் மனைவிக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. தனிமையை விரும்பக்கூடிய கிரகம் கேது. ஏனென்றால் மோட்சம் என்றாலே தனிமையில் இருப்பதுதான் முக்கியமான விதி. அதனால் இவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் என்ற நிலை இவருக்கே தோணும். அப்படி இல்லை என்றால் கேதுவே அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து செய்வார். ஒன்று, மனைவியிடம் ஏதாவது தகராறு செய்து பிரிந்து இருப்பார் சிறிது காலம். அப்படி இல்லை என்றால் வேறெங்கேயோ வேலை கிடைத்து விட்டது, வேறெங்கேயோ செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் பிரிய நேரிடும். ஒருவேளை 2 பேரும் பிரிவில்லாமல் ஒரே வீட்டில் இருந்தார்கள் என்றால் எலியும் பூனையும் போல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை கல்யாணம் ஆகாத நபர் என்றால் சுக்கிரன் நான் முன்பு சொன்னது போல காமத்துக்குண்டான கிரகம் என்பதால் இந்த வாலிபருக்கு தாம்பத்தியத்திலோ பெண்கள் மீதோ எந்த விதமான ஈடுபாடே வராது. தனுசில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு வாலிபருக்கு. அவருக்கு இப்பொழுது பெற்றோர்கள் பெண் தேடுகிறார்கள் என்றால், இப்பொழுது எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, கொஞ்சம் காலம் செல்லட்டும் அப்படி என்று இவரே தள்ளி போடுவார். இது எவ்வளவு நாள் நடக்கும் என்றால், கேது தனுசில் உள்ளவரை இதே தன்மைதான் நடக்கும். பிடிப்பு இருக்காது. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த ராகு கேது திருமண வாழ்க்கையில் சற்று தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவே பெண்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் ஜாதகத்தில் இதேபோல் சுக்கிரனை வைத்து பார்க்க வேண்டுமா என்றால் கிடையாது. ஏன்னா பெண் ஜாதகத்தில் அந்த பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சுக்கிரனே தவிர தன்னுடைய கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்தான். இதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில பேர் சொல்வது என்னவென்றால், பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிடையாது, குரு என்றும் சில பேர் சொல்கிறார்கள். இது சற்று
வேறு விதமான கோணத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள். செவ்வாய் என்ன, குரு என்ன என்ற ஒரு புரிதல் வேண்டும். அப்படி புரிதல் இருந்தால் செவ்வாயுடைய அர்த்தம் என்னவென்று தெரியும் அனைவருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பெண் ஜாதகத்தில் செவ்வாயை தான் நாம் எடுக்க வேண்டும். ஒரு பெண் ஜாதகத்தில் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் திருமணமானவர் என்றால் இப்பொழுது ராகு வந்து மிதுனத்தில் 1.5 ஆண்டு காலம் இருக்க போகிறது. அப்படி இருக்கும்போது செவ்வாய் மீது ராகு வரும்போது கணவனுக்கு பிடிவாத குணம் அதிகமாக வந்துவிடும், கோபம் அதிகமாக வரும், முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார். பச்சையாக சொல்வதென்றால் மிருகத்தனமாக நடந்து கொள்வார். பிடிவாதம், முரட்டுத்தனம், மனைவியை அடிப்பது, உதைப்பது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லாத பழக்க வழக்கங்கள் கூட வந்துவிடும் செவ்வாய் மீது ராகு வரும்போது இந்த 1.5 ஆண்டு காலம். அதனால் இந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் 1.5 ஆண்டு காலம் சிறிது நடக்க வாய்ப்பு உள்ளது. அதை அவர்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவே ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தனுசில் உள்ளது என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தனுசில் இப்பொழுது கேது வருகிறார். கேது நான் ஏற்கனவே முன்பே சொன்னது போல மோட்சத்துக்குண்டான கிரகம், கருத்து வேறுபாடுக்குண்டான கிரகம் என்பதால் இவருக்கும் இவருடைய கணவருக்கும் அடிக்கடி நிறைய கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. அது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அது மட்டுமன்றி இவருடைய கணவருக்கே கூட திருமண வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் கேது ஏற்படுத்துவார். இவருடைய கணவரை பார்த்தீர்கள் என்றால் சற்று மனைவியிடமிருந்து விலகி இருக்கலாம் என்கிற எண்ணத்தை கேது செவ்வாய்க்கு கொடுக்கும், அதாவது இவருடைய கணவருக்கு கொடுக்கும். பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சிறிய பிரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அது மட்டுமன்றி ஏதோ ஒரு விதமான காரணங்களால் 2 பேருக்கும், அதாவது கணவன் மனைவி 2 பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை பந்தம் வெறுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் கேது. அதில் எந்த ஒரு சுகத்தை கொடுக்காமல் ஒரு வெறுப்பு நிலையை மட்டுமே கொடுக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடையும் காலம், குறிப்பாக இந்த மிதுனத்திலோ தனுசிலோ சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் திருமண வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சங்கடங்களை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. இது கண்டிப்பாக இந்த 1.5 ஆண்டு காலம்தான். குறிப்பாக இது அனைவருக்கும் ஏற்படுத்துமா, அனைவருக்கும் ஒரே விதமான பலன்கள் தானா அப்படி என்றால் ஒவ்வொரு ஜாதகத்திற்கு ஏற்றபடி மாறும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்றபடி கண்டிப்பாக மாறும். ஆனால் அதனுடைய அவுட்லைன், வரைபடம் என்றால் இப்படிதான் அது நடக்கும். இதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. இது முதல் தடவை என்னுடைய பதிவை கேட்கிறீர்கள் என்றால், ஜோதிடம் கற்கும் ஆர்வம் உங்களுக்கு உள்ளதென்றால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் இதற்கு முன்னவே பல ஜோதிட தகவல்கள் கொடுத்திருக்கிறேன், இனிமேலும் கொடுக்க போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.